எப்படி அவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது? ஒரு நடிகர்கிட்ட போய் கதை சொல்லி ஓகே பண்றதே பெரிய விஷயமா தான் இருக்கு. அதனால டேட்ஸ் வாங்கணும். அவங்க ஆமா. நம்மள நம்பணும். அந்த கதை இவரு எப்படி டைரக்ட் பண்ணுவாராங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். இப்படி பல விஷயம் இருக்குல்ல. எனக்கு அந்த கதை வந்து நண்பர் குணசேகரன் என்னோட நண்பர். அவர் இந்த கதை அருவாவேலுங்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் படம். எஸ். சரி இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த கதை வச்சு பண்ணலாமே அப்படின்னு நாங்க பிளான் பண்ணோம். அப்புறம் இந்த சப்ஜெக்ட் நடந்த கதைக்கா அப்போ ஒரு சின்ன வாண்டட் இருந்துச்சு. மலையூர் மம்பட்டியான், அந்த மாதிரி சிவலப்பெரி பாண்டி, இந்த மாதிரி கும்பகர தங்கையா. கொஞ்சம் ஒரு 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 ஹீரோ வந்து ஒரு வில்லனிக்கா ஒரு உண்மை சம்பவம்ங்கிறதுனால ஒரு அவங்க கொள்ளையடிச்சு மக்களுக்கு கொடுப்பாங்க. ராபின்ஹுட் ஸ்டைலில் இருக்கனால அது எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால அந்த கதையை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கதையை செலக்ட் பண்ணோம். அவர் பெரும்பாலும் துப்பாக்கி அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டார். இந்த அருவா வச்சு தான் நிறையா இது பண்ணிட்டு இருப்பார். அதனால் அருவாவும் கையுமா இருந்தனால அவரை வேலு, அருவா வேலுன்னு டைட்டில் வைக்கலாம்னு சொல்லி அருவா வேலுன்னு டைட்டில் வச்சோம். அப்புறம் அந்த ஊரில் ஒரு சாங்கு வில்லுப்பாட்டு ஒன்று கேட்டேன். அந்த பாட்டில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. அந்த கதை மேலே ஒரு நல்ல வைப்ரேட் இருந்துச்சு.